டாக்டர், எங்க அப்பாவுக்கு நாக்கு பகுதியில கட்டி இருந்துச்சு. அத ஆப்ரேஷன் பண்ண முடியாது. சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. பக்கத்துல இருக்க மசில்லாம் போயிருச்சுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு கதிர்வீச்சு, கீமோவும் குடுக்கலான்னாங்க. ஸ்டேஜ் வந்து 4A அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 33 நாள் ரேடியேஷன் சொன்னாங்க. எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது, இன்னும் மிச்சம் கட்டி இருக்கு. அதுக்கு சர்ஜரி பண்ணணும்னாங்க. சர்ஜன் டாக்டர் போய் பார்த்தோம். ஆனா அவரு, இப்பயுமே சர்ஜரி பண்ற அளவுக்கு குறையல. இன்னும் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஊசி மருந்து மட்டும் போட்டுங்க, இல்ல மாத்திரை போட்டுங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. இத ஏதாவது குணப்படுத்த முடியுமா? ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? திருப்பி ரேடியேஷன் வச்சு திருப்பி கரைக்க முடியுமா? அது என்னன்னு டீட்டெயிலா சொல்றீங்களா? இப்ப நம்ம அப்பாவுக்கு வந்துட்டு ஸ்டேஜ் 4Aல டங்ல கேன்சர் இருந்துச்சு. அத ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, கீமோ, ரேடியேஷன் குடுத்து முடிச்சிருக்காங்க. குடுத்து முடிச்சு, ஒரு 6 வீக்ஸ்லேருந்து 8 வீக்ஸ் கழிச்சு, நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். பார்த்து ஏதாவது மிச்சம் இருக்கா? மிச்சம் இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணலாமா? அப்படின்னு பார்ப்போம். அவங்களுக்கு ரேடியேஷன்லாம் முடிச்சு, கீமோ குடுத்து குறைச்சு, நம்ம 6 வாரம் கழிச்சு பார்க்கும்போதும் பெருசா குறையல. இன்னும் சைஸ் ஒரு 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் இருக்கு. அத ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, எதையும் பண்ண முடியாதுன்னு கிடையாது. இஃப் யூ ஆர் டூயிங் அது வந்து ரொம்ப ரேடிக்கல் சர்ஜரியா இருக்கும். ஸோ பின்னாடி வந்துட்டு லைஃப் ஸ்டைலே ரொம்ப சாப்பாடு டியூப் வழியா குடுக்குறது இந்த மாரி போயிருங்கிறதுக்காக சர்ஜன்ஸ் நமக்கு சர்ஜரியே பெருசா அட்வைஸ் பண்ணியிருக்க வாய்ப்பில்ல. அந்த டைம்ல நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். திருப்பி நம்ம ரேடியேஷன் கன்டினியூ பண்ணி குறைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது பாசிபிலிட்டி இல்ல அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திறேன். ஏன் அப்படின்னா, ரேடியேஷன் வந்து ஹெட் அண்ட் நெக் ரீஜியன்ஸ்ல நம்ம ஒரு பர்ட்டிகுலர் டோஸ் 66, 70 கிரே இந்த அளவுக்கு தான் நம்ம டோஸ் போயிருப்போம். இந்த டோஸ் போம்போதே பக்கத்துல இருக்கிற நார்மல் டிஷ்யூக்கான டோஸ்லாம் மேக்ஸிமம் டோஸை நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். எவ்வளோ தூரம் அவங்க அப்பா ஸ்டேஜ் 4Aக்கு மேக்ஸிமம் டோஸ் குடுக்க முடியுமோ, அத ஃபர்ஸ்ட்டே குடுத்துருந்துருப்பாங்க. அத முடிச்சுட்டு 8 வீக்ஸ் கழிச்சு பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். அதாவது டியூமருக்கு போற ரத்த ஓட்டம், ஹீமோகுளோபின் அளவு ட்ரீட்மெண்ட் அப்ப எப்படி இருந்துச்சு? அது என்ன கிரேட் ஆஃப் டியூமர்? வெல் டிஃபரன்ஷியேட்டடா? மாடரேட்லி டிஃபரன்ஷியேட்டட்? இல்ல புவர்லி டிஃபரன்ஷியேட்டடா? இல்ல மசில் இன்வால்வ் ஆயிருந்துச்சா? போன் இன்வால்வ் ஆயிருந்துச்சா? இந்த மாரி பல காரணங்கள் அதோட ரெஸ்பான்ஸுக்கு ரீசனா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது, ட்ரீட்மெண்ட் குடுத்து கட்டி குறைஞ்சிருக்கு. ஆனா, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு குறையல. ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கு. இப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த இடத்துக்கு திருப்பி ரேடியேஷன் குடுக்குறதுங்கிறது வாய்ப்பில்ல. நம்ம அந்த இடத்துலயே மேக்ஸிமம் டோஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அப்ப என்ன டாக்டர் ரேடியேஷன் எப்ப தான் திருப்பி குடுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ரேடியேஷன் குடுக்குறதுக்கும், நெக்ஸ்ட்டு குடுக்குறதுக்கும், ஃபுல் டோஸ்ல குடுக்குறதுக்கு மினிமம் 2 to 3 இயர்ஸ் ஆச்சும் கேப் இருக்கணும். 1 இயர் ஆச்சும் முடிஞ்சா தான் நம்ம அட்லீஸ்ட் ஹால்ஃப் த டோஸ் ஆஃப் ரேடியேஷன் ஆச்சும் குடுக்குற மாரி இருக்கும். அதுவுமே ஃபர்ஸ்ட்டு என்ன டெக்னிக்ல குடுத்தாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ 1 இயர் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட்டு என்ன டெக்னிக் குடுத்தாங்கன்னு பார்க்கணும். திருப்பி அதில ஃபுல் டோஸ் இல்ல எவ்வளோ டோஸ் குடுக்க முடிஞ்சா, பக்கத்தில இருக்க நார்மல் டிஷ்யூலாம் டேமேஜ் ஆகாம இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு செக் பண்ணணும். 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் ஆச்சுன்னா, நம்ம திருப்பியும் ஃபுல் டோஸ் குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது, நம்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்சப்பயே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கம்மியா இல்லங்கிறதுனால, இந்த இடத்துல ரேடியேஷன ஒரு ஆப்ஷனா திருப்பி நம்ம எடுக்க முடியாது. கீமோதெரபி, டார்கெட்டட் தெரபி, இம்யூனோதெரபி இந்த மாரி சில மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ட வச்சு, நோய திருப்பியும் கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது குறையிற பட்சத்தில, திருப்பி சர்ஜரி பண்ணலாமா? அப்படிங்கிறத பார்க்கலாம். லைக் தட் நம்ம ஒரு 1 1/2 இயர்ஸ், 2 இயர்ஸ் அத நல்லா கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போற பட்சத்தில, திருப்பியும் உங்களுக்கு ரேடியேஷனுக்கான ஆப்ஷன் திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரேடியேஷன், கீமோதெரபி இந்த இதெல்லாம் வந்துட்டு குடுத்து முடிக்கிறோம் அப்படின்னா, 6 to 8 வீக்ஸ் கழிச்சு ரீஅசஸ் பண்ணணும். அதில ரேடியேஷன் திருப்பி குடுக்குறதுங்கிறது வந்து, நம்ம ஒரு 1 இயர் வரலையும் திருப்பி குடுக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். முக்கியமா ஹெட் அண்ட் நெக் ரீஜியன்ஸ்ல, அப்புறம் வயிற்று பகுதியில அந்த இடத்துலலாம் திருப்பி திருப்பி அதே இடத்துல நம்ம ஃபுல் டோஸ் குடுத்தப்ப, திருப்பி 2 மாசத்துலயோ, 1 1/2 மாசத்துலயோ திருப்பி குடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் அந்த என்ன டைப் ஆஃப் கேன்சர், அவங்க ஹீமோகுளோபின் அளவு என்ன இருக்கு, டியூமருக்கு நெக்ரோட்டிக் டிஷ்யூ எவ்வளோ இருக்கு, பிளட் வெசல்ஸ் போற மாரி எவ்வளோ செல்ஸ் இருக்கு, இதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ டோஸ் போணும், இது எல்லாமே
ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணிடணும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு ஹிட் இஸ் த பெஸ்ட் ஹிட். ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி எவ்வளோ டோஸ் மேக்ஸிமம் அந்த டியூமர் கொடுக்க முடியுமோ ரேடியேஷனை பொறுத்தவரையிலையும் கொடுத்துடணும். கீமோதெரப்பி ப்ளஸ் இம்யூனோதெரப்பி கம்பைன் பண்ணால் தான் ரெஸ்பாண்ட் ஆகுமா? அங்கேயே வி வாண்ட் டு டிசைட். ரேடியேஷன் கீமோ கொடுத்தாச்சு, 1.5 மாதம் ஆச்சு, திருப்பியும் மிச்சம் இருக்குது, இல்லை திருப்பி லைட்டாக வளர்ந்த மாதிரி இருக்குது, இல்லை அப்படியே இருக்குது. திருப்பி என்ன கீமோ என்ன ரேடியேஷன் யூஸ் பண்ணிங்களோ அது திருப்பி நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. வேறு ஏதாவது இம்யூனோதெரப்பி டார்கெட் தெரப்பி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு ஹிட் இஸ் த பெஸ்ட் ஹிட். ஃபஸ்ட்டே தெளிவாக என்ன ஏஜ், என்ன டைப் ஆஃப் டியூமர், எங்கேருந்து வந்துச்சு, எவ்வளோ நாளாக இருக்குது, பிளட் சப்ளை எப்படி இருக்குது, நெக்ரோட்டிக் டிஷ்யூ எப்படி இருக்குது, நெறிக்கட்டி போயிருக்கா இல்லையா, இதுமாரி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி அந்த டிசீஸுக்கு எவ்வளோ ரேடியேஷன் கொடுக்கணும், கீமோதெரப்பி இம்யூனோதெரப்பி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை ரேடியேஷன் டோஸ் கொடுத்து குறைஞ்சதுக்கு பிறகு சர்ஜரி பண்ணணுமா, அந்த பேஷண்ட்டுக்கான ஃபுல் ட்ரீட்மெண்ட்டை ஆன் தி எவாலுவேஷன்லேயே டிசைட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹிட்டில் மிஸ்டுனா திருப்பியும் ட்ரீட் பண்ணுறது கஷ்டம்தான்.